பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வீட்டுக்குள்ளே. நிறைய பேருக்கு வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. நிறைய வீடு இருக்குதுங்க இன்னைக்கு. தேவனுடைய வீடு தேவனுடைய வீடு என்று சொல்லி இன்றைக்கு நிறைய வீடுகளை பணிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய வீடா என்று கேட்டால் இல்லை. நான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவர் சபை உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற போது சொல்லுவார், ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். எந்த சபையில? அசம்பிளி ஆஃப் காட் சர்ச், யெகோவா சாட்சி சர்ச், இந்திய தேவசபை சர்ச், சிபிஎம் சர்ச், அப்படித்தானே? இப்படி நிறைய சர்ச் எல்லாம் சொல்லிடுறாங்களே. இந்த சர்ச்சிலையா இல்ல கிறிஸ்துவின் சபையிலையா? எதுல? தேவன் சொல்லுகிற சபை இங்க இல்ல, இங்க இல்லவே இல்லை. தேவன் சொல்லுகிற சபையை ஒரு நாள் மோசேக்கு காண்பித்தார். மோசே பார்த்தான், அங்க இருக்கிற ஆராதனையை பார்த்தான். அந்த சபையினுடைய நீளம் அகலம் எல்லாவற்றையும் பார்த்தான், ஒசரம் பார்த்தான். தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார், காண்பித்துக் கொடுத்தார். அவன் அப்படியே பூமிக்கு வந்தான். மலையிலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தவன் பூமியில அதுபோல ஒரு கூடாரத்தை பணிந்தான். ஆமென். பரலோகத்தில் இருந்த, அதாவது தேவன் மோசேக்கு காண்பித்து கொடுத்த அந்த கூடாரத்தினுடைய நிழலாக ஆசாரிப்பு கூடாரத்தை இந்த பூமியிலே பணிந்தான். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் உடனே என்ன, அப்ப நாங்க போற சபை தானே, அந்த சபையில தான் இல்ல. ஏன்னா மோசே சொன்ன சபை எது என்று யாசுவா ஒரு நாள் சொன்னார். அதான் தாவீதுக்கு சொன்னார், எனக்கு சபை கட்டாத, என் நாமத்திற்கு சபை கட்டு என்று சொன்னார். அதை நீ கட்டாத, உன் பையன் உன் கற்ப பிறப்பு கெட்டும் என்று சொன்னார். என கெட்டவன் கையில் இரத்தக்கரை இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் அவருடைய நாமத்திற்கு அந்த அளவு கனம், அந்த அளவு மகத்துவம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு அவருடைய நாமம் புரியல, புரியாத நாமம். அல்லேலூயா. லூக்கா 24:47 இந்த பூமியில அண்ட சராசரனை சிருஷ்டித்த தேவன் வந்து சொல்லுவார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசம் என்று சொன்னால் அது இந்தியா, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டமும் நீங்கள் இருக்கிற மாவட்டங்களும் உள்ளடங்கும். ஆனா நீ அந்த நாமத்தை இன்னைக்கு வரைக்கும் உச்சரிக்க மாட்டேங்கிற. ஒரே பேர் இருக்கணும். அதனால்தான் சகரியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், அந்நாளில் ஒரே யார் இருப்பார், அதாவது ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் மொழிக்கு மொழி மாற்றப்பட்டதல்ல, ஒன்றாய் இருக்கும் என்று சொன்னார். ஏன் இந்த அறிவு உனக்கு இல்லை? வேதத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சத்தத்தை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த அறிவு இல்லாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கூடாதபடிக்கு பிசாசானவன் ஏன் உன்னுடைய இருதயத்தை மலக்கி போக பண்ணி இருக்கிறான்? கேட்கிற கேள்விக்கு உன்னிடத்தில் பதில் இல்லை. கேட்டால் சொல்லுவாய், என்னோட கையில் தந்திருக்கிற வேதத்தில் இயேசு என்று இருக்கிறது அல்லது ஜீசஸ் என்று இருக்கிறது என்று சொல்லுவாய். உன்னுடைய வீட்டில் விஷம் இருக்கிறது, அதை சாப்பிட்டு பார், வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார், அப்ப தெரியும். என்ன அப்படின்னா, இங்க எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்ட சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் பக்கத்தை புரட்டி பார்த்தால் இந்த வேதம் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்தும் கிரேக்க பாஷையாகிய அந்த வேதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நகல், ஒரிஜினல் அல்ல, இது நகல். அப்ப இதனுடைய ஆழத்தை உடனே அங்க போய் பார்க்கணும். அங்க போய் பார்த்தா அந்த வேதம் நமக்கு முழுவதும் நமக்கு கற்றுத்தரும். ஆனால் நாம் அதை யோசிப்பதோ சிந்திப்பதோ இல்லாதபடியினால் நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார். புரியல, நமக்கு புத்தி தெளியல.
ஆனபடியினால் சத்தியத்திற்குள் கடந்து போக முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த பெத்தேலாகிய தேவனுடைய கூடாரத்திற்குள், யாசுவா மேசியாவுடைய ஆலயத்திற்குள் நீ கடந்து போறால் மட்டுமே பரலோகத்தின் தேவன் உனக்கு ஒரு சொப்பனத்தை தந்தது போல உனக்கு ஒரு நிஜ வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். யாக்கோபிடத்தில் பெத்தேலிலே ஒரு காரியத்தை செய்தார். 3 காரியங்களுக்குள்ளாக நீ கடந்து போனால், ஒன்று, அந்நிய தெய்வங்கள், அந்நிய தெய்வத்தினுடைய கிரியை உன்னிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். 2வது, நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 3வது, உன்னுடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தை செய்து நீ பெத்தேலுக்கு கடந்து போனால், அங்கே பரலோகத்தின் தேவன் உனக்கு காண்பிக்கிற ஒரு கருப்பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஏணியிலே தேவதூதர்கள் வானத்திலுக்கும் பூமிக்கும் இடையாக ஏறி இறங்குகிறவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்துடைய புத்தகம் 28வது அதிகாரம் 13, 14, 15 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதற்கு மேலாக யான் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமன் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய யா நீ படுத்துகிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே யா இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல். போதும், எனக்கு இது வானத்தின் வாசல் போதும். எப்ப யாக்கோபு தன் நிலையிலிருந்து மாற்றப்படுகிற போது, ஆமென், அந்நிய தெய்வங்கள், அந்நிய தெய்வத்தினுடைய கிரியைகள் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். இவ்வளவு செய்தால் பரலோகத்தின் தேவன் உனக்கு சொல்லுகிற காரியம் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நான் அந்த காரியத்துக்குள்ள போகலைங்க. இந்த வாக்குத்தத்தம் தான், பெத்தேலில் கிடைத்த வாக்குத்தத்தம் தான் யாக்கோபுடைய சந்ததியில் 12 கோத்திரங்களை உருவாக்கினது. இந்த ஆசீர்வாதம் உன் சந்ததி நல்லா இருக்கணும்னா நீ பெத்தேலுக்கு வந்தாகணும். பெத்தேல் என்பது யாசுவா மேசியாவுடைய கூடாரம். தேவனுடைய நாமம் யா, இரட்சகருடைய நாமம் ஷுவா. யாசுவாவுடைய கூடாரத்திற்குள் நீ கடந்து வந்தால் மட்டுமே உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும். இல்லாம உன் சந்ததியை குறித்து நீ அதிகமாக யோசிக்காத, தேவன் கைவிட்டுருவார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா, மெய்யாகவே யா இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன், இது யாவுடைய தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல். இவ்வளவு காரியத்துக்குள்ளால தேவன் அவ்வளவு பெரிய விஷயங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்துல தேவன் சொல்லுகிற விஷயம், யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா நீ தேவனுடைய சித்த செய்யான்னு கேளு. யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தான், அதனால அவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் தேவனுக்குள் உண்மையாக இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். உண்மையிலே இவன் போராடி ஆசீர்வாதத்தையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்டவன், சும்மா இல்லை. பிறப்பில் இவன் தள்ளப்பட்டவன். நீங்க சரியா புரியணும். தேவன் இவனுக்கு முன்னாடி வர்றவனுக்குத்தான் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆமென். அவன் சேஸ்ரபுத்திர பாகத்தை சுதந்திரமாக்கி கொண்டவன். இவன் எதுவும் இல்லாம வந்தவன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு ஒரு ஆசை, அண்ணன்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்ன்ற ஆசை. நமக்கு இருக்குதா? வேதத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டோமா? இல்ல. என்னை வழிகாட்டுகிறவனிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் எனக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது பவுலை குறித்து யோசித்து பார்த்தோமா? பேதுருவை குறித்து யோசித்திருக்கிறோமா?
12 அப்போஸ்தலரை குறித்து என்றைக்காவது நாம் யோசித்து அவர்கள் எப்படியாய் யாசுவா மேசியாவை ஆராதித்தார்கள், யாசுவா மேசியாவுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், எப்படியாய் சித்திரவதைப்பட்டார்கள், எப்படியாய் மரித்தார்கள் என்பதை குறித்து என்றைக்காவது நாம் யோசிக்கிற பழக்கம் உண்டா? இல்லை. ஒருத்தர் கூட அந்த எண்ணம் இருக்காதுங்க. உனக்குள் ஒரு மாற்றம் வேணும்னு தேவன் அடிக்கடி விரும்புகிறார். அதனால தான் உன்னை தேவன் அழைக்கிறார், பெத்தேலுக்கு வா என்று சொல்லி. பெத்தேலுக்கு வரணும்னா அவர் முதல்ல சொன்னதுதான், நீ ஆராதித்துக் கொண்டிருந்த, நீ வணங்கி கொண்டிருந்த, நீ சேவித்துக் கொண்டிருந்த அந்நிய அக்கினிகள் எல்லாம் விடணும். அதனுடைய கிரியைகள் ஒன்றை விட்டு மாறணும். நமக்கு இன்னும் ஆசை இருக்குது. இன்னும் மந்திரவாதிட்டு போலாமா, இன்னும் தாயத்து கட்டலாமா, இன்னும் குறி கேட்கலாமா, இன்னும் பிசாசு எது சொல்லுமோ அதன்படி செஞ்சால் நமக்கு நிறைய வருமானம் வரும். என் பிள்ளையை நான் அங்கே கொண்டு போய் படிக்க வைக்கலாம், என் பிள்ளையை நான் இங்கே கொண்டு போய் வைக்கலாம். நிறைய பேருக்கு இருக்குது, வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் அங்கே வரல. அப்போ நீ பெத்தேலுக்கு வர முடியாது. ரெண்டாவது, நீ பரிசுத்தமாகணும். உன்னிட்ட பரிசுத்தமாகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும், பரிசுத்தாவியின் வல்லமையை தரித்துக் கொள்ளணும். இருக்கா? இல்லையே. அவர் எப்படி நீ பரிசுத்தமாவ? நெக்ஸ்ட், ரட்சிப்பின் வஸ்திரம் உங்ககிட்ட இருக்கா? இல்ல அழுக்கு வஸ்திரம் தான் போட்டிருக்கிறியா? வேதம் சொல்லுது, யோசுவாவோ என்றால் தேவ சமூகத்தில் கடந்து போனவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். தேவன் சொன்னார், இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுங்கள். இன்னைக்கு உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற, அதாவது பாவ கரைபிடித்த வஸ்திரங்களை உன்னை விட்டு மாற்றி உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்து உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் நீ மாற மாட்ட. நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவன் விரும்புறதை நீ செய்ய மாட்ட, அப்புறம் நீ விரும்புறதை அவர் உனக்கு செய்வாரா? செய்வாரா? கனவுல கூட நினைச்சு பார்க்காத. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு போவார் என்று சொல்லி கனவுல கூட என்ன செய்யாத, யோசிக்காத. உனக்கு வேண்டப்பட்டது வேணும்னா நீ அவருக்கு வேண்டப்பட்டது நீ செய்யணும். இன்புட் இல்லாம அவுட்புட் இல்லை. நான் சொல்றது புரியலையா? எதையாவது ஒன்றை நீ இழக்காமல் இன்னொன்றை நீ பெற முடியாது. ஒன்றை நீ கண்டிப்பாக இழந்தாகணும், அவருக்காக நீ இழக்கணும். அதனால தான் சொன்னேன், இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லை. எதையாவது ஒன்று நீ இழக்கிறது தயாரா? இல்லையே. அப்புறம் எப்படி தேவன் ஒன்று ஆசீர்வதிப்பார்? அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சை உங்களிடத்தில் இருக்குமானால், நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டு தேவ சித்தம் இந்த பூமியில செய்ய வேண்டும், என் மனவிருப்பத்தை தேவன் நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளான உணர்வு இருந்தால் தேவன் சொல்றபடி கேளு. என்ன சொன்னாரு? இது வானத்தின் வாசல். எது? பெத்தேல். அல்லேலூயா.